ஊட்டச்சத்துங்கிறது ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி, அதாவது உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு நாளைக்கு என்னென்ன வேலை பண்ணுறீங்களோ அந்த வேலைக்கு என்ன எனர்ஜி வேணும், அது ஒன்று. ரெண்டாவது எனர்ஜியை தவிர யூ ஷுட் பி அதை என்ன சொல்கிறது, எனர்ஜெட்டிக்காக லெத்தார்ஜி இல்லாமல் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் எடுக்கணும். பேலன்ஸ்டு நியூட்ரிஷன்னா என்னென்னா 7 நியூட்ரியன்ஸ் உங்கள் டயட்டில் இருக்கணும். ஸோ 7 நியூட்ரியன்ஸ் என்னென்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், வாட்டர், இது எல்லாமே உங்களுக்கு டயட்டில் இருக்கணும். ஸோ எப்படி எடுக்கலான்னா ஒரு பேலன்ஸ்ட் டயட் நீங்கள் சாப்பிட்டாலே இந்த நான் சொன்ன 7 நியூட்ரியன்ஸும் அதில் வந்துடும். ஸோ இந்த பேலன்ஸ் டயட்டுங்கிற சிம்பிள் டேர்ம். ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, முதல்லலாம் இந்த வாழை இலையில் சாப்பாடு போடுவாங்க, அதுதான் பேலன்ஸ் டயட்டு. ஸோ அதில் என்ன இருக்குன்னா ரா வெஜிடபிள்ஸ் இருக்கும், அப்புறம் செமி குக்டு இருக்கும், ஃபுல்லி குக்டு இருக்கும், ஒரு ஃப்ரூட் இருக்கும், ப்ளஸ் ஒன் டெசர்ட்டு, மெயின் கோர்ஸு, அதுக்குள்ளே கிரேவிஸ். ஸோ திஸ் இஸ் சிம்பிள் டேர்ம் சொல்லணுன்னா அதுதான் பேலன்ஸ் டயட். ஸோ ஒரு வாழை இலையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு நியூட்ரிஷன் எதுவுமே கிடையாது. ஸோ நேரலுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அட்லீஸ்ட் ஒரு சண்டே வென் ஹோல் ஃபேமிலி இஸ் அரவுண்ட் அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரணும். ஏன்னா ஒரு வாழை இலையில் அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது உங்களுக்கு, உங்களுக்கே தெரியாமல் அவ்வளோ ஃபோலேட் இருக்கும், ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட்ஸ் இருக்கும், அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதை என்கரேஜ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு ஊட்டச்சத்துன்னு பார்த்தீங்கன்னா அதை 3 மீல்ஸாக பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் அண்ட் டின்னர், இன் பிட்வீன் 2 ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லணும். ஸ்நாக்ஸ் கூட இல்லை, ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்ன்றோம். ஸோ இப்போ மார்னிங் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம தப்பு பண்ணுற இது எங்கே வி கோ ராங்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டீயில் ஆரம்பிக்கிங்க. டீ இஸ் சம்திங் விச் இஸ் மென்ட் ஃபார் குளிர் பிரதேசத்தில் தான் டீங்கிறாங்க. இங்கே நாங்கள் மீன் பண்ணுற டீ எப்படின்னா, இட் ஷுட் பி அ டிகாக்ஷன் ஆஃப் ஆல் யுவர் ஸ்பைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் மார்னிங் சின்னமன், ஓகே, வார்ம் வாட்டரில் சின்னமன் போட்டுட்டு 1 pinch ஆஃப் சின்னமன் போட்டுட்டு ஆரம்பிக்கலாம். இல்லை அதர் வேரியேஷன் வேணும்னா அந்த ட்ரை ஜீரா, ரோஸ் ஜீரா அண்ட் கொரியாண்டர் சீட்ஸ் இருக்கிற கொத்தமல்லி, இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு 300 ml வாட்டர் பாயில் பண்ணி 200 ml பண்ணிவிட்டு ஜஸ்ட் 3 minutes பாயிலிங் கூட இனஃப். இல்லை நைட்டே நீங்கள் சீப் பண்ணி வச்சுட்டு ஊற வச்சுட்டு நான் மார்னிங் அந்த வாட்டரை மட்டும் கொஞ்சம் வார்ம் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ அது டீடாக்ஸ். இந்த எல்லாமே நான் சொல்கிறதுல நீங்கள் லெமன், half a lemon or 1 lemon based on your taste. அசிடிட்டி இருக்குது அப்படின்னா லெமன் அவாய்ட் பண்ணிவிடுங்க. if sugars இல்லைன்னா நார்மல் பீப்புள் ஹனி would be the best choice. ஹனியும் திருப்பியும் எல்லாம் லேபிள் பார்த்து கரெக்டாக, most of the honey may not be honey at all. So you just have to see the label where it says honey from natural flowers. Sometimes அதிலே போடுற லேபிளே மார்க் பண்ணியிருப்பாங்க சுகர் சிரப்புன்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நார்மல் நேச்சுரல் ஹனி வாங்கி யூ ஸ்டார்ட் யூஸிங் இட். ஸோ இதுதான் பேசிக்காக மார்னிங் நீங்கள் ஆரம்பிக்க. டோன்ட் ஸ்டார்ட் வித் காஃபி ஆர் டீ. இல்லை க்ரீன் டீ இஃப் யூ வாண்ட் டு ட்ரை யூ கேன் ட்ரை. சம் பீப்புள் ஆர் ஓகே வித் இட், பட் அது கூட ட்ரை பண்ணலாம். ஸோ மார்னிங் டீடாக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் கோ ஃபார் அ ஸ்ட்ரெச்சிங், வாக்கிங், யோகா, வாட் எவர் சூட்ஸ் யூ. பட் டைம் இல்லைன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. டைம் யூ ஹேவ் டு மேக் time somehow or the other. So morning stretching, walking is a must. அதுக்கப்புறம் நீங்கள் you can have your morning breakfast. Breakfast-ஓட you take your routine tea or coffee. That will not irritate your bowel. So இதுதான் நார்மலாக healthy breakfast. And breakfast மட்டும் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது, whatever it is. It could be fruit சாப்பிடலாம், இல்லை உங்களுக்கு முடியலையா சீரியல்ஸ் பண்ணுங்கள். இப்போ சோக்ட் ஓட்ஸ் பிக்கப் ஆகிட்டுருக்கு. ஸோ அதாவது பழைய நீங்கள் மெயினாக என்ன பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணுற காரணம்னு சொல்கிறாங்க, இது இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பண்ண டைம் இல்லை எனக்கு, ஸோ தட் இஸ் வை ஐ ஸ்கிப் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணலாம், பழைய கஞ்சிங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இருக்குது. அது மாதிரி ஒரு ஹெல்த்தி ஆர் நியூட்ரிஷியஸ் breakfast எதுவுமே கிடையாது. So cook extra rice in the night, or it could be oats also. Soak it in water and the next day you can the water oda mix, you can just mash it and have with raw vegetables. So even onions is more than sufficient. அது வச்சு சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, சீரியல்ஸ் சாப்பிடுங்க. பட் சீரியல்ஸ் again you should take a word of caution எடுக்கணும். ஏன்னா இந்த நார்மல் சீரியல்ஸ் வருது இல்லைங்களா, அந்த சீரியல்ஸ்ல எல்லாமே சுகர், சோடியம் ரெண்டுமே அதிகமாக இருக்கும். ஸோ சுகர், பிபி இருக்கிறவங்க அதை ரொட்டீனாக எடுத்துக்க வேண்டாம். the rest of the people can try. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது மஸ்ட், டோன்ட் ஸ்கிப் இட். நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம், பட் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் அ மஸ்ட். ஸோ இப்போ நான் ஃபாஸ்டிங் பண்ணுறேன், வெயிட் ரிடக்ஷன் ஒரு 8 to 16 ஹவர்ஸ்னால் அந்த கண்டிப்பாக அந்த 10 hours 6 hours கழிஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது மஸ்ட். அதுக்கப்புறம் நீங்கள் லஞ்சு கூட யூ கேன் ட்ரை அண்ட் ஸ்கிப் ஃபார் வெயிட் ரிடக்ஷன், பட் நெவர் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதை முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் மிட் மார்னிங்கில் ஒர்க்கிங் பீப்புள் இன் கேஸ் யூ வெரி டயர்ட், அகெயின் காஃபி டீ சாப்பிட்றது வழக்கம் இருக்கும் எல்லாருக்கும். அதை காஃபி டீ சாப்பிடாதீங்க.
ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம், இல்லை இளநீர் இஸ் சம்திங் எல்லாமே கிடைக்கிது, அது ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது, நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் யோகட் ஓப்பன் த கோகனட் ஊற்றி சாப்பிட போகிறீங்க. அதில் எல்லா எலக்ட்ரோலைட்ஸும் ரீப்ளேஸ் பண்ணும் சார். நம்பர் ஆஃப் ஸ்டடீஸ் இப்போவே வந்திருக்கு, அதை சாப்பிட்றதுனால ஹார்ட் டிசீஸ் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து வேர்ட் ஆஃப் ஆர்தன் வந்திருக்கு. ஸோ கோகனட் வாட்டர் சாப்பிடுங்க. இல்லை ஒரு வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், பார்லி கஞ்சி, இதுவும் நீங்கள் ப்ரீவியஸ் நைட்டே பண்ண வைக்கலாம். அந்த தண்ணியை கொஞ்சம் வார்ம் பண்ணிவிட்டு யூ கேன் ஹேவ் பார்லி வாட்டர். இல்லை வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு டைம் இருக்குது அப்படின்னா இந்த ஒயிட் பம்கின் ஜூஸ் இருக்குது இல்லையா, கிரேட் பண்ணிவிட்டு அதில் கையில் புழிஞ்சாலே நல்ல ஜூஸ் வரும். அதில் வந்து நீங்கள் வேறு ஒன்றுமே சேர்த்துக்க வேண்டாம், பெப்பர் லைட்டாக போட்டுட்டு யூ கேன் ஹேவ். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாடியில் இருக்கிற நீர் வந்து எடுத்துரும். சேம் ஹோல்ஸ் ஃபார் இது வெயிட் ரிடக்ஷன் ஒன்று. அண்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்படியே வாட்டர் ரிட்டன்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ண தேல் கெட் இந்த இதெல்லாம் ஈஸ் ஆகும். ஸோ அது பண்ணலாம். ஸோ ஒர்க்கிங் பீப்புள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இல்லை ஒன்றுமே அவைலபிள் இல்லை, கோ ஃபார் பிளாக் டீ ஆர் பிளாக் காஃபி ஆர் அ ஃப்ரூட், இல்லை 2 மாரி பிஸ்கெட்ஸ் ஆல்சோ இஸ் ஃபைன். பட் பெஸ்ட் வில் பி நட்ஸ். 1 handful ஆஃப் நட்ஸ் ஒரு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஸோ நட்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சோஷியலைஸ் பண்ணுறேன் எனக்கு, அதனால் ஐ ஹேவ் அ மீட்டிங் வித் பெஸ்ட் டு சர்வ் நட்ஸ் ஃபார் தெம் ஆல்சோ. நீங்களும் நட்ஸ் சாப்பிட்லாம். எனிதிங் ட்ரைட் ஃப்ரூட்ஸ், சுகர்ஸ் இல்லைன்னா ட்ரைட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. சுகர்ஸ் இருந்ததுன்னா நட்ஸ், எஸ்பெஷலி ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், யூனோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, இதெல்லாம் வச்சுட்டு ஐதர் ரோஸ்டட், பட் நிறைய சால்ட் போட்டுக்க வேண்டாம், ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. எப்போவுமே நட்ஸ் வந்து ரா சாப்பிடக்கூடாது, ஏன்னா நிறைய நாள் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ தேர் மைட் பி ஃபங்கல் க்ரோத் எக்ஸெட்ரா. அண்ட் ஃபைட்டேட்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் குக் பண்ணால் தான் போகும், அப்போ தான் உங்கள் பாடியில் அந்த புரதத்து சத்து ஃபுல்லாக அப்சார்ப் ஆகும். ஸோ ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஹேவ் நட்ஸ் வித் யூ. அதுவும் டெய்லி பண்ண வேணாம், நீங்கள் சண்டே ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க ஆஃபீஸில். யூ மிட் மார்னிங் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். எதுக்காக ஸ்நாக்கிங் சொல்கிறோன்னா, லஞ்ச் நிறையா சாப்பிடக்கூடாது, நிறைய பசிச்சுன்னா நிறைய சாப்பிட்ருவீங்க. ஸோ நான் அந்த பசிங்கிற கான்செப்ட் வரக்கூடாதுங்கிறதுனால தான் மிட் மார்னிங் ஸ்நாக் இன்சிஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லஞ்ச், நார்மல் லஞ்ச் சாப்பிடுங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ரா வெஜிடபிள்ஸ் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் ஹாஃப் த ஸ்டமக் ரா வெஜிடபிளில் முடியுங்க, அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் வாங்க. அஃப்கோர்ஸ் மெயின் கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா healthy way to eat is less of rice, more of vegetables, and of course protein is also there. You can distribute 30 40 20 அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் நெய் யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அது வீட்டில் பண்ண நெய்னா தைரியமாக யூஸ் பண்ணலாம். அவுட் சைட் வென் யூ பை யூ ஷுட் டேக் இட் வித் காஷன். அதுவும் பட்டர்னா திக்காக எடுக்காதீங்க. தேர் அகேன் மேட்டர்ஸ் கிளாரிஃபைட் பட்டர்னு சொல்லுவோம், அதாவது உருக்கிட்டு அந்த நெய் ஆட் பண்ணும். பட்டர் வந்து அதனால தான் முந்தைய என்ன சொன்னாங்க, சூடாக இருக்கிற சாதத்தில் வெண்ணெய் ஆட் பண்ணுங்க, நெய் ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உருகணும் நெய், அப்படியே திக்காக எடுக்கக்கூடாது. தட் இஸ் த ரீசன். ஸோ இங்கே சூடான ஆறுன சாதம் சாப்பிட்றீங்கன்னா அதை ஹீட் பண்ணி டைல்யூட் பண்ணி தென் ஆட். ஸோ பட்டர் சாப்பிட்ற நெய் சாப்பிட்றதுனால தப்பு இல்லை, பட்டர் இஸ் பேட். நெய் சாப்பிட்றதுனால தப்பு இல்லை. பட் ஹோம் மேட், அதாவது தேசி கீன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வீட்டிலே வெண்ணெய் எடுத்து பண்ணுறதுனா 100% அஷ்யூர்ட் இட் இஸ் அ குட் கீ. நம்ம வெளியில் வாங்குறப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்னு நமக்கு நம்ப முடியாது. பட் டேக் இட் வித் அ காஷன். அப்புறம் வந்து லஞ்ச் முடிஞ்சதுன்னா ஈவினிங் டீ டைம் எகேன் நீங்கள் வந்து எகேன் நட்ஸ் மத்தியானம் சாப்பிடாதவங்க ஈவினிங் நட்ஸை சாப்பிட்லாம். மத்தியானம் ஃப்ரூட் மிட் மார்னிங் ஃப்ரூட் சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஈவினிங் நட்ஸ் சாப்பிடுங்க. மிட் மார்னிங் நட்ஸ் சாப்பிட்டுருந்தா ஈவினிங் ஃப்ரூட் சாப்பிடுங்க. பிஸ்கெட்ஸ் எல்லாம் யூ கேன் டேக் இட் மேபி வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ். ஏன்னா மைதா இருக்குது, சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கும், அதனால அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது பெட்டர். பட் ஒன்றுமே முடியல, யூ டென்ட் ஹேவ் எனிதிங்னா எப்பயாவது சாப்பிட்றதுல தப்பு இல்லை. ஸோ ஹெல்த்தி ஸ்நாக்ஸுமா அது மாதிரி. இப்போ வீட்டில் இருக்கிறவங்கன்னா ஸ்டீம்டு ஃபுட் எதை வேணால் சாப்பிடலாம். இல்லை கொழக்கட்டை, பொரி சாப்பிட்லாம், பாப்கார்ன் சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து லெஸ் கேலரிஸ், வித்தவுட் கேலரிஸ். ஸோ யூ கேன் அந்த மாதிரி வந்து யூ கேன் ட்ரை. அதுக்கு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க அந்த இடத்துல கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீம்டு ஃபுட், இட் குட் பி அன் இட்லி ஒரு ஸ்மால் தோசா, அடை வுட் பி அ ப்ரோட்டீன் சோர்ஸ். எது இருந்தாலும் பெட்டர். மில்லட் சம்திங் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் டின்னர்னு பார்த்தீங்களா ஃபினிஷ் இட் பை 7-7:30. நீங்கள் எந்த ஷிஃப்ட் வேணால் இருக்கலாம், எந்த ஆஃபீஸ் கோயர்ஸாக இருக்கலாம், பட் தட் இஸ் த தம் ரூல். யூ ஹேவ் டு ஹவ் யூ கோட்டிங் அட்ஜஸ்ட்டுங்கிறது நீங்கள். ஏன்னா நம்ம ஆஃபீஸில் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இல்லை சீட்டிங்லேருந்து அரேஞ்ச் பண்ணுறோம், அட்ஜஸ்ட் பண்ணுறோம், பஸ்ஸில் வரப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஏன் ஃபுட்டில் மட்டும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வர மாட்டேங்க, வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடுவேங்கிறது. இட் இஸ் 7-7:30 மேக்ஸிமம் 8 o'clock நீங்கள் டின்னர் சாப்பிட்ணும். ஏன்னா என்சைம்ஸ் அதுக்கப்புறம் ஸ்லோ ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்லோ ஆனால் நீங்கள் சாப்பிடுவீங்க, டைஜஸ்ட் ஆகுது. நான் இவ்வளோ வருஷம் அப்படி தான் இருக்கேன். எஸ், அதெல்லாம் என்ன ஆகும்னா லிவரில் போய் அவ்வளோ ப்ராப்ளம் கொடுத்து ஃபேட்டி லிவர் தான் இட் இஸ் த ப்ரிகர்சர், அதாவது முன்கோட்டு எல்லாத்துக்கும் முன்னோடி அதுதான், எல்லா டிசீஸ்க்கும். ஸோ லிவர் வந்து ஸ்லகிஷ் ஆச்சுனாவே நம்ம ஹோல் பாடியே லெத்தார்ஜி வந்துடும். 7-7:30 8 ஒன்றுமே சாப்பிட முடியல, எனக்கு சமைக்க முடியல, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. நல்ல பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ரா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி சாப்பிடுங்க. சுண்டல் வேக வச்சு சாப்பிடுங்க. ஏதோ ஒன்று
ஃபுல் கோர்ஸ் போகணுன்னு கூட அவசியம் இல்லை. பெட் டைம் ஹேவ் மில்க் வித் டர்மரிக், அகெயின் தட்ஸ் அ குட் சூதிங் எஃபெக்ட், நல்லா ஒரு பிரெயினுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கும், ஆன்டி மைக்ரோபியல். ஸோ யூ கேன் டேக் தட். ஸோ அது வந்து நீங்கள் பெட் டைம் சாப்பிட்லாம். ஸோ பெட் டைம் மில்க் சாப்பிடக்கூடியவங்க சாப்பிட்லாம். சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக நைட் வந்து ஒரு பிஃபோர் பெட் வி கேன் டேக் ஐதர் அ ப்ரோட்டீன் ட்ரிங்க் சாப்பிட்லாம், இல்லைனா இந்த மில்க் வித் சுகர் சாப்பிட்லாம். ஸோ திஸ் குட் பி அ மில்க் வித் டர்மரிக் சாப்பிட்லாம். இது ஒரு டேயோட ரொட்டீனாக வச்சுக்கலாம்.